அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஹீரோவா வில்லனா? நீங்கள் ஹீரோவா வில்லனா? நம்ம நல்ல விஷயம் செய்யும்போது நம்ம ஹீரோவாகவும், கெட்ட விஷயம் செய்யும்போது நம்ம வில்லனாகவும் தெரியும். அப்போது ஹீரோ யாரு, வில்லன் யாரு? அப்போ நம்ம வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்ல விஷயமா இருந்தால் நம்ம என்றைக்குமே நம்ம தாங்க ஹீரோ. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஹீரோவாக இல்லை? நம்ம எப்பயுமே ஹீரோவாக இருப்போம். நம்ம செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லதாக இருக்கணும். உதாரணமாக நான் சொல்கிறேன், நான் கடைக்கு போகிறேன், கடையில் ஒரு சாதனம் வாங்குகிறேன், ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கு மீதி காசு கொடுத்துட்டு மீதி வாங்குகிறேன். மீதி வாங்கும்போது கடைக்காரு எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தாருன்னா அதை நான் திருப்பி, இல்லைண்ணா நீங்கள் இந்த பொருளோட விலை இவ்வளோ, நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு நான் சொல்லி திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் தாங்க ஹீரோ. இப்படி ஒவ்வொரு செயல்களிலுமே நம்மளை நம்ம ஹீரோவாக வெளிப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மளை ஹீரோவாகவும் வில்லனாகவும் நிலைநிறுத்துதுன்னு சொன்னால் நம்ம எப்பயுமே நல்ல விஷயங்களை செய்வோம். நல்ல விஷயங்களை செய்து நம்ம எப்போவுமே ஹீரோவாக இருக்கணும்னு சொல்லி உங்களை அனைவருக்கும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஹீரோ தாங்க. இன்றைக்கி இருந்த நல்ல விஷயங்களை யோசித்து நல்லதாகவே செய்யுங்க. நம்ம எல்லோருக்கும்